தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 13 வயதுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 13 + 1 7 20, 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த உத்திராட நட்சத்திரத்தில், உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது படிக்கிற காலகட்டத்தில், இந்த விஸ்வாவசு வருடத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. இது வரைக்கும் நீங்கள் படிப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். நண்பர்கள் வழியில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். 2018 ஒரு சில பேருக்கு படிப்பு தடைப்பட்டிருக்கலாம். நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க படிப்பு ரீதியாக 2018 அந்த தடைகள் இப்போ இருக்காது. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த பார்ட் டைமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது குடும்ப சுமை காரணமாக பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் படிச்சுட்டு, இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். இது வரைக்கும் நிறைய உடல்நல தொந்தரவுகள் அனுபவிச்சிருந்தா அந்த உடல்நல தொந்தரவுகள் இருக்காது. அதாவது செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு லவ் பிரச்சனை வந்திருக்கும், லவ்வில் பிரேக்கப் ஆகிருக்கும், அதிலேருந்து மீண்டு வந்திருக்க மாட்டாங்க. மனசளவில் நிறைய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் உங்கள் லக்னத்துக்கு யோகராக வந்தால் சிறப்பு, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு சிறப்பான மேன்மையும் முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். ராகு தசை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கோச்சார ரீதியாக 4 கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 கிரகங்கள் நிலையாக இருக்குது. அதாவது ராகு, கேது, சனி, குரு, இந்த 4 கிரகங்கள். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் 3ஆம் இடத்துல சனி பகவான் அவர் 7.5 சனி விடுதலை ஆயிட்டார். 2018 வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகள். வேலை தேடி இருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்காது, இப்போ வேலை கிடைக்கும். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இது வரைக்கும் ட்ரை பண்ணி நிறைய தடைகளை கொடுத்துருக்கும், இப்போ தடைகளை கொடுக்காது. இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, ஏன்னா வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு தான். 2ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. அவர் 2ஆம் இடத்துலேயே இருக்கார் இந்த ராகு பகவான் இந்த வருடம் ஃபுல்லாகவே. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அவர் ராகுவோட நட்சத்திரம். 10ஆம் இடத்துல அந்த தொழில் ஸ்தானத்தில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. அதை பார்வை குரு பார்வை, 5ஆம் பார்வையா. இப்போ ராகு குரு கனெக்ஷன் ஆகுது, அந்த நட்சத்திரத்தோட குரு பகவானோட ராகு கனெக்ஷன் ஆகிறது. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடம் இல்லையா, குடும்பஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம், வாக்குஸ்தானம். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வாக்குஸ்தானத்துக்கு எதனா பாதிப்பா? இப்போ வாக்கு ரீதியாக ஒரு வாக்கை கொடுத்தா காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு இது வரைக்கும். இப்போ அந்த வாக்கு காப்பாற்றுவீங்க. ரொம்ப நாளாக ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, ஒரு சொல்லியிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, யாருக்காவது ஒரு வார்த்தை விட்டிங்கன்னா அதை செஞ்சு முடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும், தெளிவான எண்ணங்கள் இருக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க,
சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இப்போ இந்த ராகு தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கும், நிறைய வரன்கள் வந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்ச வரன்களாக இருக்கும், அது எல்லாமே தள்ளி போயிருக்கும், நிறைய தடையாக இருக்கும், நிச்சயிக்கப்பட்டு நின்று இருக்கும், ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க. இப்போ திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்பாடுகள் உடனடியாக நடக்கும். திருமண ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். குழந்தைகள் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய வீண் செலவுகளை சந்திச்சிருப்பீங்க. குழந்தைகளுக்கு தேவையானவற்றை இப்போ செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். 32 வயசு வரைக்கும், அதாவது முதல் 12 வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள். வேலை ரீதியாக இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 32 வயசுக்கு மேலே 38 வரைக்கும் இருக்கிறீங்க. பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் ஒரு சில பேருக்கு உடனடியாக ஒரு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இடமாற்றங்கள், அதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிங்க இல்லையா இடமாற்றங்களுக்காக, அதுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் இந்த ராகு தசையில். ரொம்ப நாளாக திருமணம் ஆகாத நபர்கள், இப்போ வயசாயிடுச்சு, 30-32 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, முதல் தர திருமணமே நடக்கலை அப்படின்னாக்கா அந்த முதல் தர திருமணத்தை கொடுக்கும். 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. லக்னத்துக்கு குரு யோகராக வந்தால் மட்டுமே உங்களுக்கு சிறப்பு. இல்லை என்ற பட்சத்தில் கோச்சார ரீதியாக பார்த்தோமானால் 6ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த குரு பகவான் மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறார். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், யோகம் செய்யாத கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது சிறப்பு. இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய கடன் பட்டிருப்பீங்க. 2018 சொல்ல முடியாத கஷ்டங்கள் உங்களுக்கு. தொழில் ரீதியாக ஏற்பட்ட கடன் இப்போ தீரும். ஒரு கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க, கடன் சுமை இந்த காலகட்டங்களில் குறையும். நோய் நொடி பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் கம்மியாகும். மனசளவில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். தொழில் ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு தொழில் மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு இடம் மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை எல்லாமே உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. குரு தசையை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அதாவது 48லேருந்து 54 வரைக்கும் என்னோட கணக்குப்படி அந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசை அப்படிங்கிறது வேற லக்னமாக இருந்து அந்த லக்னம் இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்தால் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உடனடியாக ஒரு வேலை மாற்றங்களை கொடுக்கும், இடமாற்றங்களை கொடுக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், உடனடியாக ஒரு கடன் பிரச்சனை தீர்றது. இது மாதிரி நிறைய உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இந்த குரு தசையில். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல குரு பகவான் அதே ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறதும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 2018 இருந்து குடும்ப ரீதியாக நிறைய நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கஷ்டங்களை. அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. கணவன் மனைக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம் இருக்காது. கடன் பிரச்சனைகள் தீரும். 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை அப்படிங்கிறது இது ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, ராசியாதிபதி தசை. 7.5 சனியாக இருக்கும்போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. இந்த விஸ்வாவசு வருடத்தில் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். சனி பகவானுடைய நகர்வு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் சொந்த நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது. இருந்தாலும் நல்ல ஒரு பலன்கள் உண்டு இந்த காலகட்டங்களில். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விதமான வேலை வாய்ப்புகளிலிருந்து எல்லாமே தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். சனி தசையை பொறுத்த வரைக்கும் முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்தா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி முதல் 9 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்தா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். அது உங்கள் லக்ன யோகத்தை பொறுத்து. அந்த லக்னம் அப்படிங்கிறது இப்போ சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா முதல் 9 வருடத்தில் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. 2018க்கு பிறகு வேலை செய்யக்கூடிய இடங்களில் ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. இந்த விஸ்வாவசு வருடத்தில் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கும். திடீர் இடமாற்றங்கள், 60 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும், ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, உடல் நலத்தை கொஞ்சம் பிரச்சனைகளை பார்த்துக்கணும். ஏன்னா 2வது சுற்று சனி முடிஞ்சிருக்கு. உடல் நலத்தில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அதில் நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் நிறைய வச்சுருக்கோம். இப்போ
அந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அந்த சனியுடைய தாக்கம் இப்போ கிடையாது. இது வரைக்கும் சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ இருக்காது. நேரடியாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இந்த காலகட்டங்களில் உண்டு. சனி தசையில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்கலாம். தொழில் ரீதியாக உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி தசையை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதாவது உடல்நலம் சம்மந்தப்பட்டதில் 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் 17 வருடங்கள் புதன் தசை. புதன் தசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை. 6 பலனை கண்டிப்பாக இந்த 7 சனி காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். 6 அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம், கடன், வம்பு, வழக்குகள். கண்டிப்பாக கடனை கொடுத்துருக்கும். அந்த 7 சனியில் கடனை கொடுத்துருக்கும். இப்போ அந்த விஸ்வாவசு வருடத்தில் அந்த கடன் அடையும். உடல்நலம் ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், உங்களுக்கு என்னென்னலாம் கவலைகள் இருக்கோ அந்த கவலைகள் தீரும். பாக்கியஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் புதன். வேலை ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி இந்த கடன்களை கொடுத்தது நிறைய கடனை கொடுத்துருக்கும். உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு ஏதாவது தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ கடன்களை கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அடிப்படையில் இந்த புத பகவான் இருந்துச்சுனாக்கா இது வந்து சுப கடன்களை கொடுத்துருக்கும். அதே மறைவு சாணங்களில் வக்கரமாக இருந்து இல்லை லக்னத்துக்கு வந்து மறைவு சாணங்களில் இருந்தாலோ உங்களுக்கு நிறைய கடன்கள் தேவையில்லாத நஷ்டங்களை கொடுத்துருக்கும். உடல் வலியை கொடுத்துருக்கும். நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது மருத்துவ செலவுகள் கம்மியாகவும் நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த நேரங்களில் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, ஒரு வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த விஸ்வாவசு வருடத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி.